வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து தான் பேசப் போகின்றோம். அதாவது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க சீன விஜயம் குறித்து தான் இன்றைய தினம் கலந்துரையாட போகின்றோம். சீன ஜனாதிபதியுடைய அழைப்பின் பேரில் தான் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். எதிர்வரும் 17ஆம் தேதி வரை அவர் அங்கு தங்கியிருப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நிலையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் சீன ஜனாதிபதிக்கும் அனுகுமார திசாநாயக்கும் இடையில் கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அண்மையில் கூட ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பின்னர் அவர் சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே இலங்கையிலுடைய ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஜனாதிபதி தேர்வு செய்யப்பட்டதன் பின்னர் முதன்முறையாக இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வது வழமை. அதற்கு அடுத்தபடியாக சீனாவிற்கு போவதும் ஒரு வழக்கமான முறையாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது பொருளாதாரத்தை மையப்படுத்தியதான சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு அவர் சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 2 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அது என்னென்ன விடயங்கள் என்பதை தொடரும் காணொலியில் பார்த்துக் கொள்வோம். அந்த வகையில் இந்திய விஜயத்தை விடவும் இந்த சீன விஜயம் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக ஏனென்று சொன்னால் இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான தொடர்பை காட்டிலும் சீனாவிற்கும் இலங்கைக்குமான தொடர்பு மிகவும் நெருக்கமானதாக காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில் வருகின்ற ஜனாதிபதிகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சீனாவுடன் அதிகமான நெருக்கத்தை கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஆசியாவிலுடைய மிகவும் ஒரு பலம் பொருந்திய நாடாக இருக்கின்ற சீனா இந்தியாவிற்கு இடையிலான அவர்களுக்கு இடையிலான அந்த முருகன் நிலையில் எப்போதுமே இலங்கை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது. இந்திய விஜயத்தை விடவும் சீனாவிற்கான விஜயமானது மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவே எப்போதுமே இருக்கும். அந்த வகையில் இந்த விஜயமும் அனுகுமார திசாநாயக்கவினுடைய இந்த விஜயமும் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக இந்திய விஜயத்தை விடவும் இந்த சீன விஜயமானது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு நம்பிக்கையாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு விஜயமாக இருக்கும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இலங்கையை பொறுத்தளவில் சீனாவிற்கும் இலங்கைக்குமான தொடர்பு மிக அதிகம். முன்னரே சொன்னது போன்று அது வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்றது. இந்த விஜயத்தின் ஊடாக இலங்கைக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கையாக கூட இருப்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லலாம். எப்படி இருந்தால் கூட இந்த விஜயத்தின் பின்னரான சில பிராந்திய ரீதியிலான சிக்கல்களை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும் என்பதையும் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டும். அந்த வகையில் சீன ஜனாதிபதிக்கும் அனுகுமார திசாநாயக்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சில முக்கியமான விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவார்கள். குறிப்பாக சீன கப்பல் இலங்கைக்கு வருவது தொடர்பான சில முக்கியமான விடயங்கள் குறித்து அவர்கள் கலந்துரையாடுவார்கள். இது பிராந்திய ரீதியிலான ஒரு சவால்களுக்கு காரணமாக கூடும். குறிப்பாக சீன கப்பல்கள் இலங்கைக்கு வருவது தொடர்பான சில முக்கியமான விடயங்கள் இருக்கு. இந்த விடயங்கள் குறித்தான ஒரு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகின்ற போது அது நிச்சயமாக இலங்கைக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவினுடைய சில முதலீடுகள் மீள்பரிசீலனை செய்யப்பட்டன. கடந்த காலங்களில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இந்திய விஜயத்தை மேற்கொண்ட போது சில முதலீடுகள் மீள்பரிசீலனை செய்யப்பட்டன. குறிப்பாக சொல்ல போனால் அதானியினுடைய அந்த காற்றாலை மின் நிலைய உற்பத்தி தொடர்பான ஒரு திட்டம் மீள்பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்தியாவிற்கு சில ஒப்பந்தங்கள் தொடர்பாக உறுதிமொழி அளிக்கப்பட்ட சில விடயங்கள் அல்லது மீள்பரிசீலனைக்கு செய்யப்பட்ட விடயங்கள் போன்று சீனாவிற்கும் அதே வகையான சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுகின்ற போதும் அல்லது கலந்துரையாடப்படுகின்ற போதும் இது பிராந்திய ரீதியிலான ஒரு முருகன் நிலைக்கு வழிவகுக்கும் என்பது அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. சீனாவை பார்த்தோம் என்று சொன்னால் எப்போதுமே இலங்கையினுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் என்பதை உலகுக்கு காட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றது. சீனாவினுடைய விஜயம் குறித்தான பார்வையானது இந்தியாவிற்கு மட்டும் இருக்காது. ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளும் நிச்சயமாக இந்த விடயத்தை உற்று கவனித்து நோக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. முன்னரே சொன்னது போன்று அதாவது இந்தியாவிற்கு அவர் விஜயத்தை மேற்கொண்ட போது 2 உடன்படிக்கைகள் புரிந்துணர்வுகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் 1500 இலங்கையில் உள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்கு இந்தியாவினால் பயிற்சி பாடநெறி வழங்கும் அந்த வேலை திட்டம். இரண்டாவது, இரு நாடுகளுக்கு இடையிலான காணப்படுகின்ற வரி நடைமுறைகளில் இருதரப்பு வரிகளை இல்லாது செய்யும் வகையிலான
புரிந்துணர்வு உடன்படிக்கையற்ற 2 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி பொருளாதார ரீதியிலான தொழில்நுட்ப ரீதியிலான சில உடன்படிக்கைகள் கைச்சாத்திடுவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் கூட விஜயத்தின் போது இந்திய விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அனுகுமார திசாநாயக்கவை பார்க்கின்ற போது அவர் கடந்த காலங்கள், அதாவது ஜனாதிபதிக்கு வருவதற்கு முன்னர் இந்த எட்கா உடன்படிக்கை தொடர்பான விடயத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதி வந்ததன் பிற்பாடு இந்தியாவிற்கு அவர் சென்ற போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கான இணக்கமும் தெரிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அவர் சீனாவிற்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார். எப்போதுமே உங்களுக்கு தெரியும், சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் எப்போதுமே ஆகாதுன்னு சொல்லி. அந்த வகையில இலங்கையை மையப்படுத்தியதான 2 நாடுகளும் எப்போதுமே தங்களுக்கான அந்த முன்னுரிமை எடுத்துக்கொள்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இது 2 நாடுகளுக்கும் வெவ்வேறு விதமான ஒப்பந்தங்கள் இலங்கையினூடாக செய்து கொள்ளப்படுகின்ற போது நிச்சயமாக இலங்கையில் சீனாவுடைய விஜயத்தினூடாக சில முக்கியமான உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டு அவர்கள் சில விடயங்களை இங்கு வந்து செய்கின்ற போது அது இந்தியாவிற்கு எப்போதுமே பிராந்திய ரீதியிலான ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். அதே போன்று சீனாவிற்கும் இந்தியாவை இலங்கையுடன் இணைந்து செயற்படுவதில் சில சிக்கல்கள் இருக்கு. இப்படியாக இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்களின் போது நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எழுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் காணப்படுகின்றது. இலங்கை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கின்ற போது நிச்சயமாக இந்தியாவிற்கு எதிரானதான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளையும் உடனடியாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்ற பிராந்திய ரீதியிலாக இந்தியாவினுடைய அந்த ஒரு ஆதரவும் இலங்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இந்தியாவை மீறி இலங்கையினால் சீனாவிற்கு சார்பான சில விடயங்களை கைச்சாத்திடுவது கொஞ்சம் கடினம் என்று கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த விஜயத்தினூடாக பொருளாதார ரீதியிலான, முன்னரே சொன்னது போன்று பொருளாதார ரீதியிலான சில விடயங்கள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவிற்கோ அல்லது அமெரிக்காவிற்கோ எதிரான விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் கூட எப்படி முதலீடுகளை இலங்கையில் மேற்கொள்ளலாம் என்கின்ற தொடர்பான சிந்தனைகள் தான் சீனா நிச்சயமாக செயல்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த விடயத்தை பார்க்கின்ற போது சீனா எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்தாலும், அதாவது பொருளாதார ரீதியிலான சில முதலீடுகளை செய்வதற்கான அழுத்தத்தை கொடுத்தாலும், எப்படி ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ஷ மற்றது சந்திரிகா போன்றவர்கள் எப்படி அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் இருந்ததோ, சீனாவினுடைய அழுத்தத்தில் இருந்து எவ்வாறாக அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதே போன்ற ஒரு முறைமையில தான் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவும் பயணிப்பார் என்று கூட சொல்லலாம். இந்த பயணம் வந்து எவ்வாறான தாக்கத்தையும், அதாவது சில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லலாது. ஆனாலும் இலங்கைக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு விடயத்தை இங்கு முன்வைக்கலாம். ஆனால் இந்த விஜயத்தை இந்தியா ஒரு எச்சரிக்கை கண் கொண்டு பார்ப்பதாக கூட சிங்கள ஊடகங்கள் ஊகங்களை வெளிப்படுத்தி இருந்ததையும் இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டும். இந்தியாவை பொறுத்தளவில் இந்த விடயத்தில் நிச்சயமாக எச்சரிக்கையாகத்தான் இருப்பார்கள். எனினும் அளவுக்கு அதிகமான இந்த அவர்களுடைய பார்வை இலங்கை மீது இருக்கும் என்று சொல்லலாது. இந்த விடயத்துல என்ன சொன்னா, இலங்கையில் சீனாவின் முதலீடுகள் என்பது இந்தியாவிற்கு பாதகமாக இருக்கக்கூடாது என்பது இந்தியாவினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல சீனாவினுடைய ஆதிக்கம், அதாவது முதலீடுகளாக இருக்கட்டும், அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கட்டும், இவ்வாறான திட்டங்கள் இந்தியாவிற்கு பாதுகாப்பை அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறதான விடயங்கள் தொடர்பாக இந்தியா எப்போதுமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறான வேலை திட்டங்கள் இடம்பெறக்கூடாது என்பதில் இந்தியா கரிசனை கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக என்ன முடியும்னு சொன்னா, சீனாவினுடைய இராணுவ ரீதியிலான படைபலமோ அல்லது அவர்களுடைய போர்க்கப்பலோ அவர்களுடைய இராணுவ ரீதியிலான ஏதாவது வேலை திட்டங்கள் இலங்கையில் நடைபெறுகின்ற போது அது தொடர்பான ஒரு பார்வையும் இந்தியாவிற்கும் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த 2 முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதே போன்ற ஒரு கோரிக்கை தான் சீனாவாலும் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த விடயத்தை பொறுத்தளவில் இலங்கை ஒரு சமாந்திர போக்கை தான் கொண்டிருக்கும். அதாவது 2 நாடுகளுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் தான் நகர்ந்து கொண்டிருக்கும் என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, சீனாவை விட இந்தியா தான் பொருளாதார நெருக்கடியின் போது, இலங்கைக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற போது அதிகளவான உதவிகளை இந்தியா வழங்கி இருந்தது. தற்போது உள்ள அரசாங்கத்தை பார்க்கின்ற போது, அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடனான அனுகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்தை பார்க்கின்ற போது கொஞ்சம் வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது. அதாவது கடந்த கால அரசாங்கங்களோடு ஒப்பிடுகின்ற போது அவர்களுடைய செயற்பாடுகள் வித்தியாசமான ஒரு தன்மையாகத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த விஜயத்தினூடாக அனுகுமார திசாநாயக்க
சீனாவுடன் மிக நெருங்கிய நெருக்கத்தை பேண இருக்கின்றார் என்ற செய்தி, அதாவது செய்தி என்றதை விட ஒரு ஊகம் சிங்கள ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாது. என்ன சொன்னா அனுகுமார திசாநாயக்க தொடர்பான தேசிய மக்கள் சக்தியினுடனான அனுகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சியை பார்க்கின்ற போது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கின்றது. அதே சமயத்துல ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ஷ, சந்திரிகா குமாரதுங்க போன்றோருடைய அந்த அவர்களுடைய அந்த அடிப்படையில தான், அதாவது திட்டத்தினுடைய அடிப்படையில தான் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை இருக்கின்றது. எனவே மாற்றான புதிய திட்டம் இதுவரையில அனுகுமார திசாநாயக்கவினால முன்வைக்கப்படவில்லை. எனவே அவர்களான அந்த வகுத்த திட்டங்களுக்கு ஏற்பதான் அனுகுமார திசாநாயக்கவும் செயற்பட போகின்றார். எனவே சீனாவுடன் மிக நெருங்கிய நெருக்கத்தை கொண்டிருப்பார் என்ற அந்த அவர்கள் கூறுகின்ற அந்த ஊகங்கள் நிச்சயமாக ஒரு ஊகங்களாகத்தான் இருக்க முடியும். 2016ஆம் ஆண்டு தான் அனுகுமார திசாநாயக்க எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த எட்கா உடன்படிக்கையை கடுமையாக எதிர்த்தார். ஆனாலும் இந்தியாவை மீறி இலங்கையால் செயற்படுவது என்பது மிகவும் கடினமானதாக இருக்கின்றது. எனவே எட்கா உடன்படிக்கையை கையெழுத்திட வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கின்றது. இந்த எட்கா உடன்படிக்கை என்கின்ற பார்க்கின்ற போது அது ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன இருந்த காலத்துல தான் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் கொண்டு வரப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இது இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அனுகுமார திசாநாயக்கவை பார்க்கின்ற போது அவர் எதிர்கட்சியில் இருந்திருந்தார், கடுமையாக இதனை எதிர்த்திருந்தார். ஆனால் இன்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு அந்த 3/2 பெரும்பான்மை கூட அவருக்கு இருக்கு. இவ்வாறாக பெரும்பான்மை பலம் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிற்கு இருந்தால் கூட இந்தியாவை எதிர்த்து சில விடயங்களை அவரால் முன்வைக்க முடியாது என்பதை இது எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த உடன்படிக்கையில் சில திருத்தங்கள், மாற்றங்களை செய்து கொள்ள முடியும். ஆனாலும் இந்த உடன்படிக்கையை எதிர்த்து, அதாவது முன்னர் எதிர்த்தது போன்று தற்போதைய ஆட்சியில் அவரால் எதிர்க்க முடியாது என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே பல விடயங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து அடுத்து வரும் காணொலிகளில் கலந்துரையாடுவோம். நன்றி.